அக்குரேகொட படுகொலை துப்பாக்கிதாரி தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். அக்குரேகொட இரட்டை கொலை தொடர்பில் நேற்று கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி குறித்து மேலும் பல தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். அதன்படி குறித்த துப்பாக்கிதாரி ஒரு முன்னாள் இராணுவ சிப்பாய் எனவும் 2009ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு காலத்தில் அவர் சட்டபூர்வமாக இராணுவத்திலிருந்து விலகியவர் எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 13ஆம் திகதி அக்குரேகொட பிரதேசத்தில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். இதற்கமைவாக இந்த குற்றத்திற்கு உதவி வழங்கியமை மற்றும் சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் கடந்த 16ஆம் திகதி கொட்டாவை மற்றும் அத்திரிகிரிய போலீஸ் பிரிவுகளிலும் 17ஆம் திகதி ககதுடுவ போலீஸ் பிரிவிலும் 3 சந்தேக நபர்கள் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்திருந்த மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் ஹோமாகம வலய குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழு இந்த குற்றத்தின் துப்பாக்கிதாரியாக செயல்பட்ட சந்தேக நபர் ஒருவரை அம்பலாங்கொட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெல்தூவ பிரதேசத்தில் வைத்து நேற்று கைது செய்துள்ளனர். இதன்போது சந்தேக நபரிடமிருந்த குற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்ட கையடக்க தொலைபேசியொன்றும் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பத்தேகம பிரதேசத்தை சேர்ந்த 46 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் இன்று கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது.